அந்த நபர் இந்த பெண் வந்து போமோ எல்லாம் பார்த்து என்னமோலாம் பண்ணி என்னை மயக்கி என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க. யாருக்கு இல்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அது தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். இந்த வரிகளுக்கேற்ப இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி புகழ் மகிழ்ச்சி இதுதான் கிடையாதுங்க. கண்டிப்பாக பலவிதமான கஷ்டங்கள் துக்கங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள்னு இருக்கும். இதெல்லாம் கடந்து வந்தால் தான் இன்னைக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம நாடி செல்ல முடியும். அதேமாரி வெற்றியை வந்து நம்ம போய் அடையணும்னா தோல்வி என்பது கண்டிப்பாக முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது பலவிதமான கஷ்டங்கள் நிறைந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நாள், அதாவது இந்த ஒரு கஷ்டம், நிறைய கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கோங்க. ஆனால் இந்த ஒரு நாள் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்த சம்பவம் மேபி, அதாவது அந்த சம்பவம் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கோ நல்ல ஒரு நிலையில் இருக்கிறதுக்கோ இல்லை நிறைய சம்பாதிக்கிறதுக்கோ அந்த ஒரு சம்பவம் வந்து காரணமாக இருக்கலாம். அது என்ன சம்பவம், என்ன கஷ்டம், அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்நோக்குனீங்க அப்படின்றத எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கை கதை என்பது இன்னொரு ஆளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். அவங்க அது மூலியமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம், திருத்திக் கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். இல்லை அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக அமையறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அல்லவா? நான் என்னுடைய நண்பர்கள் விட்டு போயிட்டாங்க, இல்லை காதலன் காதலி இது போன்ற விஷயத்துக்கு அழுவுறதை விட என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய கனவு தான் எல்லாமே. என்னுடைய கனவுக்கான மேடை கிடைக்கிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணி என்னோட திறமையை வெளிக்காட்ட முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது சமூக ஊடகத்தை வந்து நான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்போ தான் நான் சமூக ஊடகத்தில் என்ன பண்ணேன்னா, அழகிய தமிழ் மொழியை கொண்டு பேசி பல காணொலிகளை வந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருந்தேன். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு நபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படமா தமிழ் படம் இல்லை, தமிழ் நாடகம் நம்மளுடைய எங்களுடைய நாட்டில் மலேசியா நாட்டில் வந்து வெளியாக்குனாரு. அப்போ அந்த ஒரு நாடகத்துக்கு ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது, அதனால நீங்கள் தமிழில் வந்து பாடல் எழுதுவீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு பாடல் எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதில் அதிக நாட்டங்கள் உண்டு, அதனால் நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன்னா பாடல் எழுதி கொடுத்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வெறும் 19 வயது தான். அந்த 19 வயதில் வந்து நான் எழுதணும்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி தரேன். முதல் தடவை எழுதி தந்தப்போ அவர் என்ன பண்ணார்னா, இல்லை வேணாம் செட் ஆகலை அப்படின்னு சொன்னார். அப்புறம் 2வது தடவை எழுதி தரப்போ டியூனை விட ஓடுது, 3வது வாட்டி எழுதி தாங்கன்னாரு. அப்பயும் நான் 3வது வாட்டியும் என்ன பண்ணேன்னா கஷ்டப்பட்டு அவருக்காக வந்து அந்த பாடலை எழுதி தருவேன். 3வது வாட்டியும் அவர் என்ன சொல்லிடுவார்னா, இல்லை எனக்கு வேணாம், நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், சாரி சீஸ், வேற ஒரு நாள் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணலான்னு. அப்போ நானும் ஏற்றுக்கொண்டேன், சரி பரவாயில்ல வேற ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 மாதங்கள் கழிந்தன. அந்த நாடகம்ல வந்து அந்த பாடல் வரும். அந்த பாடல் வரப்போ அந்த பாடலில் இருந்த வார்த்தைகள் அனைத்துமே நான் எழுதிய வார்த்தைகள்ங்க. அதுக்கான எல்லா ப்ரூஃபுமே என்னிடம் இருந்தது. நான் தான் எழுதினேன் அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு இருந்தது. ஆனால் நான் அது எதுவுமே வெளியாக்கலை, இது ஒரு பெரிய விஷயமா ஆக்கவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு பட இயக்குனர், நாடகம் வந்து வெளியாக்குறீங்க, பாடல் எழுத சொல்லி ஒரு 19 வயசு பிள்ளைகிட்ட கேட்குறீங்க. அந்த பிள்ளை எவ்வளோ கனவோட ஆசையோடு எழுதி உங்களுக்கு தந்திருக்கோம், ஆனால் நீங்கள் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. ஆனால் கடைசியில் அந்த பிள்ளையோட பெர்மிஷனே இல்லாமல் நீங்கள் அந்த பாட்டை வந்து, அதாவது அந்த வரிகளில் வந்தது எல்லாமே அந்த பிள்ளை, அதாவது நான் எழுந்தின அந்த வரிகள் தான். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் நிறையா ஃபேமஸான திரைப்படங்களை வந்து எங்களுடைய நாட்டில் வெளியாக்கிட்டு இருக்காரு. நான் நினச்சா இப்போ கூட வந்து அவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நான் அப்படி பண்ணவே இல்லை. அன்றைக்கி தான் நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன், சமூக ஊடகங்களில் நம்ம எவ்வளோ தான் திறமைகளை வெளிக்காட்டினாலும் எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அவங்கள நம்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தமாரி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லக்கூடாது. கான்ட்ராக்ட்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சாதாரண இன்ஃப்ளூயன்சர், கான்டென்ட் கிரியேட்டர், உங்களுக்கு ஒரு குறைவான ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே கான்ட்ராக்ட்ன்ற ஒரு விஷயத்தை சைன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சட்ட ரீதியாக நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கி பார்க்குற எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அவர் எவ்வளவோ நிறைய சாதனை நிறைய படங்கள் செய்கிறாரு. சந்தோஷமாக, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் மனசார அவருக்கு நல்லது தான் நினைக்கிறேன். ஆனால் அவர் அன்னைக்கு பண்ண அந்த துரோகம் தான் என்னைய வந்து வாழ்க்கையில் எனக்கான ஒரு தெளிவு கொடுத்தது. இந்த பெண் வந்து போமோ எல்லாம் பார்த்து என்னமோலாம் பண்ணி என்னை மயக்கி என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க. போன் பண்ணுங்கன்னு கெஞ்சுறது. நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், எனக்கு உடல்ல பிரச்சனைன்னு சொன்னவங்க கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருக்காங்க. இறைவா. ஆனா பாலிட்டிக்ல வந்து பார்ஷியலி ஏதோ ஒரு இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்களோட சோசியல் மீடியா 5 years பிஃபோர் நான் பார்க்கும்போது
என்ன போட்டிருந்தாங்கன்னா பெண்களை காப்பாற்றணும், பெண்களுக்கு இந்த காலத்துல வந்து பாதுகாப்பே இல்ல அப்படிலாம் போட்டிருந்தாங்க. தனித்து வாழும் தாய்மார்களை வந்து காப்பாற்றணும்னு. அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன்னா, நீங்க சொன்ன மாதிரி சமுதாயத்துல ரொம்ப ஃபேமஸா ரொம்ப நல்ல பேர்ல இருப்பாங்க, ஆனா பர்சனலா வந்து அந்த தகுதி கொஞ்சம் தகுதி இல்லாதவங்களா இருப்பாங்க. சரி, ஆண்களும் சரி, கல்யாணம் பண்ற முன்னுக்கு 2 பேரோட பேக்ரவுண்டும் நல்லா செக் பண்ணுங்க. இன்னொரு பெண் பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு ஆண் இதுல பாதிக்கப்படுறாங்கன்னா தயவு செஞ்சு அந்த உறவை விட்டு விலகிருங்க. உங்களோட சுயநலத்துக்காக டெம்பரவரிக்காக நீங்க போய் சேர்ந்துருவீங்க, ஆனா அது நிலைக்காது. இன்னைக்கு நீங்க இருக்கும் போதே இன்னொருத்தவங்களை தேடுறவங்களுக்கு நாளைக்கு உங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை தேட ரொம்ப நேரம் ஆகாது. தெரியும். அந்த வகையில கண்டிப்பா நிறைய கஷ்டங்களை நீங்க எதிர்நோக்கி தான் முன் வந்திருக்கீங்க. ஆனா உங்க எல்லாத்தையுமே யாருமே இது வரையிலும் பாராட்டுனது இல்லை அப்படின்னாக்கா நான் உங்களை பாராட்ட விருப்பப்படுறேங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அதுலேருந்து கற்றுக்கக்கூடிய பாடங்களை வந்து நல்வழியில் அமல்படுத்தி இன்னைக்கு நல்லா வாழ்ந்திருக்கீங்க. உண்மையை நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை நாள் யாருக்கிட்டேயும் சொல்லாத கவலைகளை நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்க? எத்தனை நாள் நீங்களே உட்கார்ந்து இவ்வளோ விஷயம் நம்ம கடந்து வந்திருக்கோம்ல, நம்ம பெரிய ஆள்ல அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க. ஆனால் இது யாருமே யாருக்கிட்டேயும் சொல்லாமல் உங்களை எப்படி பார்த்துக்கணுன்னு உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அந்த வகையில் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் வாழ்கிறீங்க அல்லவா, அதை நான் பாராட்டுறேன். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறும் அப்படின்னு அந்த இறைவனை உங்களுக்காக நான் பிரார்த்திக்கின்றேன். நம்மளுடைய தமிழ் AIFM-ஐ எப்படி கேட்கறதுன்னு தெரியாதவங்க உங்களுடைய கை தொலைபேசி எடுங்க, இணையதளத்திற்கு சென்று, அதாவது கூகுள் குரோம் இல்லை சஃபாரிக்கு போயிட்டு தமிழ் AIFM.com அப்படின்னு தட்டுனா எங்களுடைய அகப்பக்கம் வந்துவிடும். அதன் வழி நீங்க நம்மளுடைய தமிழ் AIFM-ல ஒளிபரப்பு செய்யக்கூடிய பாடல்களை தாராளமா கேட்கலாம். எப்படி ஒரு FM-ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா 24 மணி நேரமும் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குமோ, அதே மாரி நம்மளுடைய தமிழ் AIFM-லயும் இடைவிடாத பாடல்கள் ஒளிபரப்பு செய்து கொண்டேதான் இருக்கும். தொகுப்பாளனி, அதாவது மத்த RJ-யோட செக்ஷன் அங்கங்களும் நம்மளுடைய தமிழ் AIFM-ல இருக்கும். தாராளமா நீங்க கேட்டு மகிழலாம். சரியா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்கிட்டயும் தமிழ் AIFM-ஐ கேட்க சொல்லுங்க. உங்களுடைய வேலை நேரங்களிலும் அல்லது உங்களுடைய ஓய்வு நேரங்களிலும் 24 மணி நேரம் இடைவிடாமல் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கணுமா? நீங்க கேட்க வேண்டியது தமிழ் AIFM.com.